ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறணும். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறணும். அது கூட ஜீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறணும். அப்புறம் கடலைப்பருப்பையும் சேர்த்து இதை கூட ஆட் பண்ணி இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். நல்லா வெடித்து வரணும். இது வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறணும். கடலைப்பருப்பு இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறணும். லெமன் ரைஸ்க்கு பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும். சேர்த்துவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நமக்கு எவ்வளோ க்ரீன் சில்லி வேணுமோ நான் 4 to 5 இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் சில்லி. இது கூட அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் நச்சு போட்டுக்கோங்க 4, 5 இது. அதுக்கப்புறம் ஆனியனும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆனியன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலில். இது நல்லா வதங்கி வரணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் நமக்கு லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறணும். இன்னொரு கிளாஸில் ஒரு லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். லெமன் ஜூஸை இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸையும் இது கூட மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும். இது சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவி லெமன் ரைஸ்க்கு எடுத்துக்கிறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மகேஸ்வரி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் டு